கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் முதலாக உங்கள் சபைக்கு வருவதற்கும் உங்களோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி பாஸ்டர் சொன்னது போல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். நாங்கள் வட இந்தியாவுக்கு சென்று 25 வருடங்கள் ஆயிற்று. 25 வருடங்களாக வட இந்தியாவிலே நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். நாங்கள் எங்களுடைய ஊழியம் ஆரம்பம் பீகாரில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போதையும் நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கிறோம். ஜார்க்கண்டுக்கு 17 வருஷங்கள் ஆகிவிட்டது. 17 வருஷங்களாக நாங்கள் ஜார்க்கண்டில் ஊழியத்தை செய்கிறோம். ஏற்கனவே பாஸ்டர் சொன்னாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து ஒருத்தங்களுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம் என்று சொல்லி. இருந்தாலும் ஜார்க்கண்டை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த ஜார்க்கண்ட் என்பது பீகாராக இருந்தது தான். அது பழைய பீகார். ஆனால் 2000 நவம்பர் மாதம் அதை பீகார்லேருந்து தனியாக பிரித்து ஒரு பிரிவு தான் அது ஜார்க்கண்டாக காணப்படுகிறது. ஜார்க்கண்டில் பழங்குடியினர், ஆதிவாசிகள் சொல்லக்கூடிய மக்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஜார்க்கண்டில் 36 விதமான லோக்கல் மொழி காணப்படுகிறது. ஒரு மாநிலத்திற்குள்ளாக லோக்கல் மொழி 36 விதமான மொழி. பழங்குடியினர்லே பலவித குரூப்புகள் இருக்கிறாங்க. பழங்குடியினருக்குள்ளே பலவித பிரிவுகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லாங்குவேஜை பேசுவாங்க. இப்போ முண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆதிவாசி குரூப் இருக்காங்க. அவங்க முண்டா மொழியை மாற்ற தான் பேசுவாங்க. அது லோக்கலில் முண்டா பேசுவாங்க. உராவன் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க உராவ் மொழி பேசுவாங்க. சந்தாலின்னு சொல்லி ஆதிவாசி இருக்காங்க, சந்தாலி மொழி பேசுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு ஜாதிக்கும், அந்த ஆதிவாசி உள்ள ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மொழி. கிட்டத்தட்ட 36 லாங்குவேஜ் ஜார்க்கண்டுக்குள்ள லோக்கல் பாஷையாக இருக்கிறது. இந்த பழங்குடியினர் இல்லாதவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அது கொரட்டா மொழி என்று சொல்வார்கள். இப்படியாக எல்லாருக்கும் ஒரு மொழி வைத்திருக்கிறார். நிறைய மொழிக்கு லெட்டர்ஸ் கிடையாது, எழுத்து வடிவமும் கிடையாது, பேச மட்டும் தான் செய்வாங்க. ஆனால் எல்லா மொழியிலும் போய் நம்ம பேச முடியாது, நம்ம படிக்கவும் முடியாது. நாங்கள் அங்கே ஜெனரலாக பேசக்கூடிய ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டு நாங்கள் அந்த ஹிந்தி மொழியில் தான் அங்கே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட இடங்களிலே தான் கர்த்தர் எங்களை கொண்டு அந்த ஊழியத்தை செய்து வருகிறார். ஒருவேளை அது எனக்கு நான் ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது ஒரு திராணி இல்லாதபடியாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிளான் என்னன்னு சொல்லி நாம் அறிய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். நான் பேசும்போது கொஞ்சம் தமிழ் திக்குது அப்படின்னாக்கி நான் ஹிந்திலேயே பேசி பழகினா தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. கடந்த 17 வருடங்களாக நாங்கள் அந்த ஊழியத்தில் அந்த பணித்தலங்களை நாங்கள் பணி செய்து வருகிறோம். நாங்கள் முதலாவது போய் அங்கே இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, அந்த அஜாரிபாக்னு சொல்லக்கூடிய ஒரு பணித்தலம். கர்த்தர் எங்களை கொண்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக அந்த இடங்களெல்லாம் காட்டி அந்த இடத்துல நாங்கள் போய் இருந்து அந்த அஜாரிபாக் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த அஜாரிபாக் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் அந்த ஊழியத்தை நாங்கள் ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் தான் நாங்கள் ஒரு சிலர் மக்களை வைத்து நாங்கள் அங்கே ஒரு ஜெபமாக நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அங்கே அந்த இடத்துல வருகிறார்கள். ஒரு ஆலயம் கட்டுவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். அங்கே சொல்லப்போனால் காடுகள் நிறைந்த இடம் என்று சொன்னால் அஜாரிபாக் அப்படின்னா 1000 தோட்டங்கள் மாம்பழ தோட்டங்கள் உள்ள இடத்துக்கு தான் அந்த பேர் அஜாரிபாக் என்று சொல்லி அங்கே பேர் வந்திருக்குது. அங்குள்ள கலாச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழங்குடியினரை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கலாம்.
அந்த பழங்குடியினருக்கு பிரியமான காரியங்கள் என்னன்னா, எப்போதும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் அவங்களுடைய பிரியமான காரியம். ஒரிஜினல் பழங்குடியினர் அப்படிங்கிறது அவர்கள் சூரியனையும் இயற்கை வழிபாடையும் அவர்கள் இயற்கை வழிபாடு பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை குடிக்கணும், இப்படி இந்த வழிபாடு பண்ணணும், இப்படி தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் இப்போது கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் நம்ம மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவீங்கன்னா, குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரமல்லாமல் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் மத்தியில நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சந்தாலி இல்லை முண்டா இல்லை உராவ் அப்படிப்பட்ட மொழியும் பேசக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல, எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட இப்போ நம்ம சபைக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதி இல்லை, எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் எல்லா ஜாதிகளும் சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக சொல்ல போனால் அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கு தேவ வசனத்தை கொடுத்து நல்ல உபதேசத்தை கொடுத்தபடினாலே இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம சபையில இருந்து அநேகம் பேர் ஊழியக்காரர்களாக வெளியே வேற இடங்களில் போய் ஊழியம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு சபைக்குள்ள இருந்து இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட இடம் அஜாரிபாக்கு. அந்த இடத்துல நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கடந்த நாட்களில் ஒரு ஆலயத்தையும் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எங்களை வெறுப்பார்கள். ஏன்னு சொன்னால், இவன் நம்ம ஊர் கிடையாது, நம்ம ஆள் கிடையாது, இவனை இந்த ஊரில் வைக்கக்கூடாது, இவனை இங்கிருந்து எப்படியாவது விரட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள், அநேக செயல்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் நான் இப்போ லிஸ்ட் போட்டேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். கர்த்தருக்கு சுத்தமான இப்படிப்பட்ட காரியங்களை வரக்கூடிய நாட்களில் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகளை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். எனவே இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். அதனால எங்களுக்கு விசேஷமான ஜெப தேவைகள் ரொம்ப முக்கியம். ஜெப தேவைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் இருக்க சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இது போக தன்பாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு ஒரு படித்தளம் உண்டு. அங்கேயும் ஊழியக்காரர்கள் நம்மோட கூட இணைந்து அவர் ஊழியம் செய்து வருகிறார்கள். தன்பாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அங்கே இன்னைக்கு பில்டிங் இல்லை, சபை கட்டிடமாக இல்லை, அங்கே வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கிறார்கள். அந்த சகோதரன் அங்கே இருக்க ஊழியக்காரன் நம்முடைய சபையிலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று உபதேசத்தை அவர்கள் கொடுத்தபடியினாலே அவர்கள் அங்கிருந்து ஒரு ஊழியக்காரராக அவங்க ஏரியாவிலே அங்கிருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, கோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு படித்தளம் இருக்கிறது. அங்கேயும் ஊழியத்தை செய்கிறார்கள். அங்கேயும் ஒரு படித்தளம், அங்கேயும் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அங்கேயும் ஊழியம் நடந்து வருகிறது. இப்படியாக நாங்கள் ஒரு பெரிய குரூப் இல்லை, பெரிய மரமாக இல்லை, சின்ன காரியமாக, சின்ன ஊழியமாக செய்து வருகிறோம். இந்த தன்பாத் மாவட்டத்தை குறித்து நான் பேசணும் அப்படின்னா ஒரு காரியத்தை என்ன சொல்ல முடியும். ஜெயின் என்று சொல்லி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள். அது வட இந்தியாவிலிருந்து அதிகமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் போனால் ஒரு சில பேர் வட இந்தியாவிலிருந்து வந்தவங்க இருக்கிறார்கள். ஜெயின் மதம் என்று சொல்லி அவங்க இருக்கிறார்கள். இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜெயின் மதத்திற்கும் புனித ஸ்தலமாக அந்த தன்பாத் மாவட்டத்தில் ஒரு மலை இருக்கிறது. அவங்க வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியாவில் உள்ள எல்லாரும் இந்த ஜெயின் மதத்தில் உள்ளவர்கள் அந்த மலைக்கு தான் போவாங்க அவங்க கொண்டாட்டத்துக்கு. மற்ற நாட்களில் எல்லாரும் போக மாட்டாங்க. தேவையான குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் அங்கே போவாங்க. அங்கே என்ன இருக்கா, யார் இருக்காங்க அப்படின்னா அந்த மலைக்கு மேலே இருக்குது நிர்வாண சாமியார்கள். அவங்க ஆடை அணிய மாட்டாங்க, நிர்வாணமாக தான் இருப்பாங்க, மலைக்கு மேலே இருப்பாங்க. அங்கே போனால் கிட்டத்தட்ட நிறைய பேர் மலைக்கு மேலே அந்த நிர்வாணமாக தான் இருப்பாங்க. நிர்வாண சாமியாரை அவங்க வச்சுருக்காங்க. இந்த நிர்வாண சாமியார் சில நேரங்களில் அவங்க எதுக்காக வருவாங்கன்னு தெரியல, இந்த பட்டணத்தில் டவுன் பக்கத்தில் வருவாங்க. அது நாங்கள் இருக்க இடத்துலலாம் வருவாங்க, ஊர்வலமாக போவாங்க. அங்கே தடை கிடையாது, யாரை எதிர்க்க மாட்டாங்க. அந்த சாமியை தொட்டு கும்பிடுவாங்க. அதுதான் அங்கே நடக்கக்கூடிய காரியம்.
ஒருத்தர் நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது அவர் சொன்னார், ஒரு ஜெயின் மதத்தில் உள்ள சொன்னார், எந்த ஊர் அப்படின்னா, நாகர்கோவில் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, பொதுவாக சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். உடனே சொன்னார், எங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, சென்னையில் எங்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க, இங்கே நடத்துகிற மாதிரி நாங்கள் நிர்வாண சாமியார் ஊர்வலம் நடத்தணும். ஏன்னா அங்கே பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க, நிர்வாண சாமியார் ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க, அங்கே எல்லாம் தெய்வமாக கொண்டாடுவாங்க, இது கும்பிடுவாங்க. சென்னையில் நிர்வாண சாமியார் ஊர்வலம் தொடங்கதா கொண்டு போலீஸ்காரன் வந்தால் அடியோ அடின்னு அடித்து ஓட விரட்டி விட்டுருவாங்க. அன்னோட எங்கள் ஜெயின் மத நிர்வாண ஊர்வலமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் என்ன சொல்லிட்டு இருந்தார். அம்மா சொன்னேன், ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து அப்படிலாம் நடத்த முடியாது, நீங்கள் நடத்துகிற மாதிரி அங்கே நடத்த முடியாது, அங்கெல்லாம் படித்த அறிவாளிகள் தான் அங்கே இருக்காங்க, அங்குள்ள சட்டங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களில் நம்முடைய ஊழியங்கள் நடந்து வருகிறது. இந்த ஊழியங்களுக்காக, இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான காரியம். காரணம் என்னவென்று சொன்னால், காட்ஸ் கிரேஸ் மிஷன் என்பது அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊழியம்தான். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ நாகர்கோவிலையோ பதிவு செய்தது அல்ல. ஏன்னு சொன்னால், கர்த்தர் பேசி வட இந்தியாவுக்கு போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆலோசனை போட்டு இங்கே எந்த கமிட்டியை போடலாம், எந்த நமக்கு ஒரு போர்டு மெம்பரை பண்ணலாம், யார் நமக்கு ஜப உதவியும் பொருளாதார உதவியும் செய்கிறவர்களை அவர்கள் நியமித்து ஒரு போர்டு கமிட்டி போட்டு அதை மாதிரி பதிவு செய்து போகலாம் அப்படின்னு நான் யோசிக்கலை. அவர் போ அப்படின்னோடனே நாங்கள் பெட்டி கட்டி நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் இருந்து இந்த ஊழியத்தை பதிவு செய்தது அங்கே தான் நாங்கள் இருக்கிற அந்த அஜாரிபாக்கில் தான் அங்கே கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் பதிவு செய்தோம். அதனால் எங்களுக்காக பின்னணியில் இருந்து ஜெபிக்கிறவர்கள், பொருளாதார உதவி செய்கிறவர்கள் இங்கே நாகர்கோவிலில் நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் தான் அந்த நாகர்கோவில் சொந்த ஊர். இங்கே அதிகமான ஆட்கள் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது. அது ஏதோ கர்த்தருடைய கிருபையினால உங்கள் பாஸ்டர் மூலமாக இப்போ இந்த காரியங்கள் ஜபத்திற்கும் பொருளாதாரத்திற்குமாக அவர்கள் உதவி செய்வதற்காக முன்வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இதற்கு பின்னணியில், இந்த காரியத்துக்கு பின்னணியில் இருந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளவனாக காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனவே தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிற எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அங்கே வந்து வீணாக போகாது. நீங்கள் ஜெப உதவி செய்யும் போது, ஜெபிக்கும் போது நாங்கள் அந்த பணித்தளங்களிலே நாங்கள் உறுதியாக நின்று ஊழியத்தை செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு அங்கே விரோதமான நிறைய காரியங்கள், அநேக காரியங்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக எங்களுக்கு விரோதமாக மந்திர தந்திர சக்திகள், மந்திரம் பில்லி சூனியன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு அங்கே நடந்து வருகிறது. எங்களுக்கு விரோதமானவர்கள் அங்கே செய்து வருகிறார்கள். அதற்கு நான் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும், அநேக காரியங்கள் சொல்ல முடியும். நான் நேரத்தை நான் மனசில் வச்சு நான் சுருக்கமாக அது சொல்லுகிறேன். ஒரு முறை எனக்கு தெரியும் அங்கே வந்து எனக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்கிறார்கள்னு சொல்லி, ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு இருக்கோம். என் பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஒரு இரவு நேரம் நானும் என் மனைவி விழுந்துட்டோம். அந்த வண்டி இழுத்துட்டே போகுது, பயங்கர அடி. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தூக்கக்காக ஓடி வந்தாங்க. அவங்க சொன்ன என்ன அப்படின்னா, இந்த இடத்துல விழுந்தவன் எவனும் உயிர் பிழைச்சது கிடையாது. ஏன்னா நாங்கள் விழுந்த அன்னைக்கு காலையில் தான் ஒரு கப்பிள், ஒரு கணவன் மனைவியமாக வண்டியில் போனாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. மனைவி வந்து ஸ்பாட்டில் டெத் ஆகிருக்காங்க. அதே இடத்துல நாங்கள் நைட்டு விழுறோம். ஆனால் பின்னால் ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ வந்திருந்தால் நாங்கள் அன்றைக்கி சட்னி ஆகிருப்போம். ஆனால் என்னை தூக்க வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கடவுள் உங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு காரணம் இல்லாத ஒரு இடம், காரணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து. ஒரு முறை நாங்கள் ஊருக்கு வர்றதுக்காக கல்கத்தா வழியாக வர வேண்டும். அந்த கல்கத்தாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது, சிலவங்களுக்கு தெரியும், ஒரு மஞ்சள் கலரில் டாக்ஸி ஓடும், அம்பாஸ்டர் பழைய கார் தான் அங்கே ஓடும். அந்த காரில் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு மகளும் மனைவியும் பின்பக்கமாக இருக்காங்க, நான் ஃப்ரெண்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கார் முன்னும் பின்னுமாக அப்பளம் போல நொறுங்கி, அந்த போட்டோ இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. அந்த காரை பார்த்தாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த காருக்குள்ள இருந்து நீங்க உயிரோட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை. டிரைவர் டோரை திறந்துட்டு எழும்பி போயிட்டாரு, எழும்பி ஓடிட்டான். ஓடி கடைசியில் நாங்கள் உள்ளே நாங்கள் ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கோம். ஏன்னா நாங்கள் நினைச்சது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் 3 வருஷம் அவுட்டு செத்துட்டோம், இது மேலே எங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கோம். கடைசியில் எங்கெல்லாமோ சுற்றி டிரைவர் தான் வந்து எனக்கு டோரை திறந்து வெளியே வந்துரு அப்படின்னா,
வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நேரமாக அந்த உணர்வு வரல. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இந்த காரில் வந்து இருந்தவங்க என்னாச்சு, எங்கே போயிருக்காங்க? டிரைவர் சொல்லாரு, இன்னும் நிற்கிறாங்க. இன்னும் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கடைசி அந்த டிரைவர் வந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கையெடுத்து கும்பிட்டுட்டு, நீங்கள் பகவான், அதாவது நீங்கள் தெய்வம், அதனால தான் என் கார் சொல்கிறாரு, என் காருக்கு கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் காரை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலை, சாகலை. உங்களுக்கு ஒரு அடியும் பட, எனக்கு காலில் மட்டும் அடிபட்டு ஒரு லேசாக ஒரு ரத்தம் வந்துச்சு. ஃப்ரண்ட் போனட்ல இருந்து பின்னால் டிக்கி வரைக்கும் சுத்தமாக எதுவுமே இல்லை. சுத்தமாக எதுவுமே, எல்லாமே எல்லாமே பப்படம் மாதிரி எல்லாம் பொடிஞ்சிச்சு. அதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு லாரி, ஒரு 16 வீல் கொண்ட ஒரு பெரிய பாடி வச்ச ஒரு லாரி ஃபுல் மணல் ஏற்றி அந்த லாரி பின்பக்கமாக வந்து இடித்து, அது இடிக்கவும் எங்களுக்கு பின்னால் இருந்த லாரி ஒரு நின்றுச்சு. இந்த 2 லாரியும் சேர்ந்து இந்த கம்பாஸ்டர் காரை அப்படியே நொறுக்கிச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு போகிறோம் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. நான் லாரிக்காரனை பார்த்து, டிரைவரை பார்த்து சத்தம் முன்னாடி பண்ணி பார்த்தா அங்கே வந்து லாரியில் டிரைவரே இல்லை. லாரியில் அப்போ இது எப்படி பின்னால் வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு ஆச்சரியமான காரியமாக. ஒரு ஏத்தத்தில் அந்த லாரி நின்றுட்டு இருக்கு டிராஃபிக் ஜாமில், அந்த டிரைவர் அங்கே இல்லை. அங்கே அந்த லாரி வந்து டிரைவர் இல்லாமல் ஏதோ கியர்லேருந்து நியூட்ரல் ஆகி வண்டி பின்னால் வந்துட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு பின்னால் தெரியும் நமக்கு பின்னால் மந்திர சக்திகள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு முறை இதே போல் எங்கள் வீட்டில் வந்து ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் பின்னால் வந்து கதவை தட்டுறான். நான் 12 மணிக்கு தட்டினாக்கி ஒன்று திருடனாக இருக்கும் அப்படின்னு சத்தம் போட்டால் ஓடிடுவான், சத்தம் போட்டால் ஓடலை, என்ன தட்டுறான். அப்போ நான் இது திருடன் கிடையாது, இது பிசாசானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவுல அடித்து இயேசு நாமத்தை ஓடு சாத்தான்னு சொன்னோன்னு போயிட்டான். நாங்கள் நைட்டு தூங்கிட்டோம். கால் எழுப்பி பார்த்தா தெரியுது அந்த சாத்தான் என்ன பேர் பண்ணியிருக்கான் அப்படின்னா, எங்களை அட்டாக் பண்ண வந்த சாத்தான் எங்கள் தெருவில் ஒரு பீகாரில் இருந்த ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க, அங்கே போய் கதை தட்டியிருக்கான். அங்கே தட்டினோன்னா அந்த லேடி வந்து வெளியே வந்திருக்காங்க, யாரோ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அட்டாக் பண்ணியிருக்கான். ராத்திரியோட ராத்திரி அவங்க அந்த சீரியஸ் ஆகி அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க. ஐசியூவில் ஒரு வாரம் இருந்திருக்காங்க. எங்களுக்கு உடனே தெரியாது, எங்களுக்கே ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் எங்களுக்கே விஷயம் தெரியும் இப்படிலாம் சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்படியாக பின்னணியில் வந்து அநேக எங்களுக்கு விரட்டுவதற்கு, எங்களை நிர்மூலமாக்குவதற்கு, எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சக்திகள், அநேக அந்தகார வல்லமைகள், அநேக ஜனங்கள் அங்கே செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நாங்கள் அங்கே நிற்கணும் அப்படின்னா எங்களுக்காக ஜெபம் தேவை. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆரம்ப நாட்களில் சிலவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் என்னத்தை ஊழியம் செய்ய முடியும், வேணா ஒரு 6 மாதம் இருப்பீங்க, அது மாதிரி திருப்பிங்க ஓடி தான் வருவீங்க அப்படின்னாங்க. ஆனால் அழைத்தவர் கர்த்தர், அவருடைய கிருபையினால அங்கே நிற்கிறோம். எனவே தான் அந்த ஊழியத்தை பதிவு செய்யும் போது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி, அந்த கர்த்தருடைய கிருபை ஊழியங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை பதிவு செய்தோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பலமோ எங்களுடைய திராணியோ புத்தியோ அல்ல, ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடியதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தான் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் நடந்த ஒரு சில காரியங்களையும் நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியத்திலே நாங்கள் போன ஆரம்ப நாட்கள் நாங்கள் 2 வருஷம் பன்னிக்கூட்டில் இருந்தோம். பன்னிக்கூடு அப்படின்னா பன்னி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி. அதுக்கு கூரை கிடையாது, சரியான சோறு கிடையாது, சரியான தரை கிடையாது, சரியான கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது. இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா, பன்னி எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துருங்க. அந்த பன்னிக்கூட்டில் இருந்தோம். எங்களுக்கு வீடே இல்லை. அந்த ஒரு பனித்தளத்தில் அந்த வீட்டு ஓனர் வந்து சுத்தம் பண்ணி தந்துட்டார், இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாங்கள் வந்து இருந்து ஊழியத்தை செய்து ஆரம்ப நாட்கள், மொழி தெரியாது அப்படிப்பட்ட நாட்கள். இந்த இடத்துக்கு போவதற்கு முன்னதாக, இந்த பனித்தளத்துக்கு போவதற்கு முன்னதாக நாங்கள் வீடு தேடும் போது எங்களுக்கு ஹிந்தியே தெரியாது. அப்போ ஒருத்தர் சொன்னால், ஒரு பிரதர் அங்கே சுங்கங்கடையில் இருந்து ஒரு பிரதர் அங்கே இருந்தாங்க, அவருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவர் சொன்னார், அண்ணா எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, நாங்கள் இருக்கிற ரூமில் அங்கே வந்து இருங்க, 1 மாதம் இருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ரூம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போய் இருந்தோம் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு ஓனர், அது வந்து ஆண் இல்லை பெண், அந்த வீட்டில் ஆண் இல்லை பெண். அந்த பெண்ணுக்கு ரூபம் எல்லாம் கொஞ்சம் விகற்பமா, அந்த முடியெல்லாம் கொஞ்சம் விரிச்ச போட்டுட்டு, இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. பார்த்தாலே எனக்குள்ள ஒரு பயம், ஒரு படபடப்பு, இது என்ன மாதிரிப்பட்ட பெண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த வீட்டில் ஒரு ரூம் வந்து எங்களுக்கு தந்திருந்தாங்க. கரண்ட் கிடையாது, மின்சாரம் இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் போனது ஒரு மே மாதம், கடுமையான வெக்கையான நேரம். எங்களுக்கு வந்து ஃபேன் இல்லை, அதனால் பயங்கர ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி நைட்டு தூங்கும்போது கதவை திறந்து போட்டு தான் நாங்கள் தூங்குவோம். ஒரே ஒரு சின்ன கட்டில் மட்டும் இருந்து நானும் என் மனைவியும் தூங்குவோம்.
நான் படத்த உடனே நான் கொரட்டை விட்டுருவேன். என் மனைவி ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவளுக்கு தூக்கம் வராது. அப்போ ஒவ்வொரு நாளும் காலைல எழுமினோன்னு சொல்லுவா, வீட்டுக்கு மேலே பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு, ஆள் நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நீ பயப்படாத, நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தூங்குவோம், ஒரு மாதம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நாள் சத்தம் ஓவராக இருக்கவே என்ன ஒரு அடி அடிச்ச, எழும்புங்க. எழும்பியாச்சு, கண்ணை திறந்து பார்த்தா சொல்ல, பாருங்க சத்தத்தை கேளுங்க அப்படின்னாக்கி அது அந்த சத்தம் வந்து என்னையே பயமுறுத்துது. அப்படின்னா பார்த்துருங்க, அந்த சத்தம், அந்த கொலுசு சத்தம், நடக்கிற சத்தம், அப்படிப்பட்ட ஒரு வீடு அது. ஒரு மாதம் நாங்கள் ஜெபம் பண்ணி இருந்துக்கிட்டு ஒரு மாதம் முடிச்சு நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு பிரதர் சொன்னேன்ல, சுங்கங்கடைன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட அந்த வீட்டுக்கார பொண்ணு, அந்த வீட்டுக்கார அந்த பெண் வந்து கேட்குறாங்க, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லிட்டாரு, இது எங்கள் அண்ணன், இது எங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்து அப்போ கேட்க, அந்த பொம்பளை என்ன உங்கள்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ஒரு மாதம் காலமாக நீங்கள் இந்த இருந்த இடத்துல கதவை திறந்து போட்டான் தூங்குனீங்க. அந்த பொம்பளை பார்த்துருக்கு, அதுக்கு கண்ணு தெரிஞ்சோ யாரு கண்ணு தெரிஞ்சோ, அந்த வீட்டு வாசல்ல 2 பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஒரு பெரிய கத்தியம் வச்சுக்கிட்டு அவங்க ராத்திரி முழுவதும் நின்னாங்களே, அது யாருன்னு அந்த பொம்பளை கேட்டிருக்கு. ஹல்லேலூயா. எங்க கண்ணுக்கு தெரியல, நாங்க அதை அறியமில்லை. ஆனா நாங்க ஒன்றும் செய்தோம் அப்படின்னாக்கி தெரியுது, அங்க ஏதோ சம்திங் ராங், அந்த வீட்டில் ஏதோ சம்திங் ராங், கதவை திறந்து போட்டு தான் தூங்குறோம். ஆனா தேவ தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் தெரிஞ்சு அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள பிசாசு அசுத்த ஆவிகளை வைத்து பூஜை பண்ணுகிற ஒரு பெண் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னாரு, சமீபத்தில் ஒருத்தர் சொல்லும்போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அங்கே அசுத்த ஆவிகளை ஏவி விட்டுருப்பாங்க, அது உள்ள வந்திருக்கும், அதுக்கு உள்ள வர முடியாதபடி அங்கே போய் ரிப்ளை பண்ண, யார் அனுப்பி விடுறாங்களோ அங்கே போய் ரிப்ளை பண்ண, பதில் கொடுக்கும். அதில் தான் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ராத்திரி ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அது ராத்திரி ஃபுல்லாக அந்த 2 வெள்ளை ட்ரெஸ் போட்டு 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படியாக கர்த்தர் அநேக காரியங்களிலே கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆர்எஸ்எஸ் காரங்க அவங்களால துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு, ஆரம்ப நாட்களில் நான் சைக்கிளில் தான் அங்கே ஊழியத்துக்கு சொல்லுவேன். அந்த சைக்கிளில் தான் தூக்கி பெரிய குண்டுகுள்ளே போட்டு அவங்க போட்ட பிளான் என்னன்னா, இவன் எல்லாருக்கும் இவன் மதம் மாற்றம் பண்ணுறான், இவனுக்கு கையில் செவப்பு நூல் கட்டி இவனு நம்ம மதம் மாற்றம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு, அங்கே போட்டு பிளான் போட்டாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன செய்ய போகிறது, வெளியே போகவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு முக்கில் என்ன இப்படி ஒரு முக்கில் உட்கார வச்சு அவங்க ரவுண்டாக இருக்காங்க, அவ்வளோ பிராமண குரூப்புகள். அவங்க ஆலோசனை போட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. கடைசியில் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் அவங்களுக்குள்ள உள்ள அந்த குரூப்புகளில் வந்து ஒரு பிரிவு வந்துச்சு. ஒரு குரூப் சொல்லுது வேண்டாம், ஒரு குரூப் சொல்லுது வைப்போம், இவனை மதம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை கர்த்தர் உண்டு பண்ணி நான் அந்த இடத்துல இருந்து நான் வந்து வெளியே வந்தேன். அதே போல் 3 இடங்களிலே முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஊழியத்துக்கு சென்று அங்கே வந்து கல்லெறிந்து ஓட அடித்து விரட்டி 3 இடத்துல இருந்து நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்படி அந்த இடங்களில் வந்து சில கிராமங்களில் ஊழித்து சேர்றேன். ஏன்னு சொன்னால் அங்கே ஃபிலிம் கட்டுறதுக்காக போகணும், முஸ்லீம் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு பேர் அல்லாஹ் இஸ் லவ். புரியுதா? அல்லாஹ் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அல்லாஹ் இஸ் லவ்னாக்கி சரி போடுங்க அப்படின்னுருவாங்க. அது பாதிக்கு பிறகு அது மெதுவாக அப்படியே ஜீசஸுக்கு வரும், இயேசு கிறிஸ்துக்கு வரும்போது அதான் அப்பா அவங்களுக்கு கண்ணு திறக்காரு, இவன் நம்ம ஆள் இல்லை, எங்கேயும் இருந்து வந்த உளவாளியாக இருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை அந்தப்படி இடையில வந்து அடித்து விரட்டியிருக்காங்க. அதே மாதிரி தீவிரவாதிகள், அங்குள்ள நக்சலைட்டுகள், உங்களுக்கு தெரியும் பீகார் ஜார்க்கண்ட்னாலே நக்சலைட் ஏரியான்னு சொல்லிட்டு, அவர்களுடைய துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டு 4 நாட்கள் அவர்கள் கஸ்டடியை என்ன வச்சுருந்தாங்க. வச்சு ஒரு நாள் ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு காடு ஒரு மலை ஏரியாக்குள்ள என்ன ராத்திரி நடுராத்தில் கொண்டு விட்டாங்க, தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நான் பட்டிருக்கேன். இதை நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஏன்னா இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னா இதில் இன்னும் 2-3 மணி நேரம் ஆயிரும். எனக்கு கர்த்தருடைய சித்தமான என்னையும் மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக நாட்கள் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் உங்களுக்காக நான் வந்து சொல்லுவதற்காக வாஞ்சிக்கிறேன். ஒரு முறை என் பிள்ளை 8 மாதமாக இருந்தபோது உடல்நிலை சரியில்லாமல், அங்கே மருத்துவ வசதி கிடையாது,
உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி டாக்டர் கடைசியாக சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை செத்து போச்சு, கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்கே ஊரில் கிடையாது. ஏன்னா நான் ஒரு நாள் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டேன். நான் வரக்கு ஒரு 4 நாள் ஆகும். செல்ஃபோன் வசதி அன்றைக்கெல்லாம் கிடையாது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு பழையபடியும் கொண்டு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இவளுக்கு கொடுத்த மருந்தெல்லாம் முடிஞ்சிச்சு, இனி எங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இந்த பிள்ளை கதை முடிஞ்சு நீங்கள் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி எதுவுமே வழி இல்லாமல் என் மனைவி பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச அங்கே ஒரு கிறிஸ்தவ வீடு, அங்கே போய் சொல்லி அவங்கெல்லாம் அழுதுட்டு கடைசியில் ஃப்ரிட்ஜ் தண்ணியை, அந்த கூலான தண்ணியை, ஹை ஃபீவர் கூலான தண்ணியை ஜபம் பண்ணி தலைக்கு மேலே ஊற்றி அவளை குளிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை வந்து கண்ணை திறந்துருக்கு. ஹல்லேலூயா. இப்படியாக அநேக நாட்கள் அநேக காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். அதை நான் மறக்க முடியாது. அதனால தான் முதல் நான் உங்களுக்கு உங்கள் இடத்துல உங்கள் சபையில் உங்கள் முன்னதாக வந்து நான் சொல்லுகிற காரியத்தில் கர்த்தருடைய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல் என் மகள் 2 வயசு இருக்கும்போது ஒரு முறை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. எங்களுக்கு வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை. அங்கே யார்ட்டையுமே நம்ம ஷேர் பண்ண முடியாது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எதுவுமே கிடையாது. ஒரு வியாழக்கிழமை நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரேயருக்காக போனோம். என் மனைவி 2 வயசு மகளை கூட்டிகிட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் நாங்கள் போகிறோம். போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கே போயிட்டு நான் போகும்போது என் மனைவிட்ட சொன்னேன், நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, வந்தால் சாப்பிடக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே போய் நின்று நம்ம இந்த கதையில் நம்ம சொல்லிடக்கூடாது, அது அவங்களுக்கு வந்து இடலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரேயர் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரரில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டிலில் எண்ணெயும் ஒரு கவரில் கொஞ்சம் சீனியும் தந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது ஏன் தரீங்க? எனக்கு தரணும் போல இருந்துச்சு, தந்தேன் அப்படின்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டில் தாங்க எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கேன். வரும்போது சைக்கிள் ரிக்ஷா கிடைக்கல, இரவு நேரம். திருப்பி வரும்போது நாங்கள் நடந்து வரோம். என் 2 வயசு பிள்ளை கையில் தூக்கிட்டு வரோம். ஏன் அப்படின்னா ஒரு குளிர் நேரம். அங்கே பாம்புகள் வந்து அநேக விஷப்பாம்புகள் வந்து அநேகம் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு ஏரியாக்கள். நான் அதனால் என் பிள்ளை தூக்கிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த சீனியையும் எண்ணெயும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிட்டு. ஏன் அப்படின்னா ராத்திரி வீட்டுக்கு போனால் சாப்பாடு இல்லை, சீனியும் எண்ணெயும் குடிச்சு சாப்பிட முடியுமா? வயிறு நிறையுமா? வயிறு எதுவும் நிறையாது. அப்போ நான் யோசிச்சுட்டே வரேன், ஆண்டவரே நாங்களாவது என்ன பட்னியாக இருந்து அந்த பிள்ளை வேற இருக்குதா, என்ன செய்கிறது, அந்த குழந்தைக்கு எதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மனசு நினைச்சிட்டு எங்கள் வீடு வந்து படி ஏறும்போது எங்கள் வீட்டு ஓனர் அவர் ஒரு வயசானவர். நான் அங்கிருந்து அவரை சொல்லுவேன். அவர் ஹியூபர்ட் இங்கே வா அப்படின்னாரு. இந்த சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கள் இப்படி சத்தம் போட்டீங்க அப்படின்னு, இங்கே வா அப்படின்னாரு. உள்ள கூப்பிட்டாரு. சொன்னா ஒன்றை தேடி ஏதோ 2 பேர் வந்தாங்கப்பா, உன்னி வீட்டில் இல்லை, கதவை பூட்டி இருந்துச்சு, அதான் என்ன நம்ம திங்ஸ் கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. நான் அது எனக்கு யார் என்ன தேடி வருவா, நம்மளைங்க பரதேசி மாதிரி அனாதை மாதிரி சொந்த பந்தம் இல்லாமல் தெரியாதவங்க ஒரு இடத்துல இருக்கும், என்ன தேடி இங்கே யார் வர வேண்டாம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, ஒரு 5 கிலோ கோதுமை மாவு இருக்குது, ஒரு பை நிறைய காய்கறி. நான் அவன்கிட்ட கேட்டேன், யாரு கொண்டு வச்சா? தெரியாது, உங்க தேடி வந்தாங்கப்பா, 2 பேர் வந்தாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக அநேக நாட்கள் அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் வழிநடத்துகிறார் என்பதை நான் மறக்க முடியாது. கர்த்தரைக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த வேளையிலும். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் வழி நடத்தினார். அதுக்காக நான் கர்த்தரை சோதிக்கிறேன். இப்படியாக கர்த்தருடைய வழிநடத்துதல் எங்களுக்குள்ள இருந்தபடினாலே நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போது நிற்கிறோம். ஹல்லேலூயா, நிற்கிறோம். எத்தனையோ காரியங்கள், போராட்டங்கள், சோதனைகளை வந்து மனிதன் மூலமாக சில அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அநேக காரியங்கள் நிமித்தமாக அங்கே சில பிரச்சனைகள் நிமித்தமாக போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டி இருந்துச்சு. போலீஸ் பிரச்சனை, அநேக பிரச்சனை. இப்படி சொல்லிட்டு போனோம்னா அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்குது. எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை நின்று வழி நடத்தி இன்றைக்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக கிருபைகளை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காகவும் ஊழியத்திற்காகவும் எங்களுக்கு கூட இருக்கிறவர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது இன்னும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை 2017 என் மனைவிக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை, இங்கே வந்தோம், இங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு. ஆனாலும் நடக்க முடியாது, வாக்கரில் தான் நடக்கணும். நாங்கள் திருப்பி போக வேண்டிய நாட்கள் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது சேலம் வழியாக எங்களுக்கு போகணும். நாங்கள் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு வர வேண்டிய ட்ரெயின் 5வது பிளாட்பாரத்தில் வரோம். நாங்கள் 4ல் நிற்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, 4ல் இந்த ட்ரெயின், 5ல் இந்த ட்ரெயின். நான் வீல் சேருக்காக எதிர்பார்த்தேன், தேடினேன், ஓடினேன், எதுவுமே தெரியல. கடைசியில் ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ காலைல வீல் சேர் உங்களுக்கு கிடைக்காது, இந்த போர்ட்டர்ஸ்லாம் வரணும்னா 9 மணிக்கு 10 மணி ஆகும், காலைல எங்களுக்கு 6:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி நாங்கள் போகணும். அப்போ அவர் சொன்னார், ஸ்டேஷன் மாஸ்டரை போய் பாருங்கள், அவர் வீல் சேருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணோன்னு சொல்லிட்டு. நான் ஜோம் பண்ணிகிட்டே போகிறேன், ஆண்டவரே எங்களுக்கு போகணுமா, இந்த ட்ரெயினை விட்டுறோம்னா வேறு வழி இல்லை, எங்களுக்கு எப்படியா போகணுமா, என் மனைவிக்கு வந்து வாக்கரில் தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் ஸ்டேஷன் மாஸ்டரை போய் பார்த்தேன் அப்படின்னா
அவர் வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு, புரிஞ்சுச்சா? இப்படி போட்டுக்கிட்டு காலில் டியூட்டியில் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி போகணும் ஐயா அப்படின்னு. என் மனைவிக்கு வந்து கால் உடஞ்சி இருக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, வீல் சேருக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னாரு. அவர் இப்படி யோசிச்சுட்டு சொல்லாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சா, இனி ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் போங்க நான் வாரேன் அப்படின்னாரு. நான் என்ன தேடி ஸ்டேஷன் மாஸ்டர் வரவாரான்னு நான் போயிட்டு அவரை பார்த்துட்டே இருந்தேன். வாராரான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்துட்டு என்கிட்ட சொன்னார், கவலைப்படாதீங்க, 4ல் வர வேண்டிய ட்ரெயின் 5 மாற்றி போட்டிருக்கேன், 5ல் ட்ரெயின் வர வேண்டிய ட்ரெயின் 4ல் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் நிற்க இடத்துக்கு ட்ரெயினை கொண்டு வரேன், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் பார்த்தேன். திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் மாறுது. நான் பார்த்தா 5ல் நிற்கக்கூடிய ஆட்கள் 4க்கு வராங்க, 4ல் நிற்கக்கூடிய ஆட்கள் 5ல் வராங்க. ஏன்னா ஒரு ட்ரெயினை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மாற்றி கொண்டு வரணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நிறைய காரியங்கள் அதில் இருக்குது, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படியாக அநேக காரியங்களே நாங்கள் கர்த்தர் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளிலும் நாம் இந்த செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த நாள் இந்த வசனம் வந்து நமக்கு நல்லா தெரிந்த வசனம், எல்லாருக்கும் அறிந்த வசனம். ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் கணக்கு கேட்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் திரும்பி வருகிறார், அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். இங்கே எழுதப்பட்டுள்ளது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. இங்க எழுதப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை, அதாவது தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும், அவன் வெளியூர் போகிறான். வெளியூருக்கு பிரயாணமாய் போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவன் பங்கிட்டு கொடுக்கிறான். அங்கே நம்ம என்ன எழுதப்பட்டுள்ளது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து. இப்போ சொத்து அப்படின்னா, ஆஸ்தி சொத்து அப்படின்னா, அன்னையுள்ள காலங்களில் நீங்க பார்க்கும்போது மிருக ஜீவன்கள் தான் அதிகமாக இருந்தது, வெள்ளியும் பொன்னும் அதிகமாக இருந்தது, இடம் அதிகமாக இருந்தது. அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுக்கணும்னா, இவனுக்கு 500 மாடை கொடுத்தான், அவனுக்கு 500 ஆடை கொடுத்தான், அவனுக்கு 1 ஏக்கர் சொத்து கொடுத்தான், இடம் கொடுத்தான், அப்படிதான் எழுதியிருக்கணுமே. இங்க என்ன அப்படின்னா தாலந்துன்னு எழுதியிருக்கு. அப்ப தாலந்துனா என்ன, தாலந்துனா என்ன என்று சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கும்படியாக கண்ணை திறந்தோம் அப்படின்னா, அது வந்து ஆதி காலத்துல அந்த நாட்கள்ல எபிரேயர் மொழியில காணப்படுகிற ஒரு நிறுத்தல் அளவையே நமக்கு காட்டுகிறது. இப்போ நான் ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தங்கம் வாங்க போனீங்க அப்படின்னா, ஒரு பவுன் அப்படின்னா எத்தனை கிராம்? 8 கிராம் கொண்டது ஒரு பவுன். அப்ப இது வந்து பவுன் அப்படிங்கிறது தங்கம் கிடையாது, தங்கம் வேற பவுன் வேற, ஒரு அளவு. பவுன் அப்படிங்கிறது 8. இப்போ நீங்க நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு வந்து 10 கிராம் சொல்லுவாங்க. ஒரு பவுன் அப்படின்னா 10 கிராம், அதான் ஒரு பவுன் தங்கம். நமக்கு வந்து ஒரு பவுன் தங்கம் அப்படிங்கிறது வந்து 8 கிராம். அப்போ தங்கம் வாங்க போனீங்களா, பவுன் வாங்க போனீங்களா? வாங்க போறது என்ன? தங்கம். அந்த நிறுத்தல் அளவை பவுன், ஒரு பவுனுக்கு 8 கிராம். இதே போல ஒரு தாலந்து அப்படின்னா அதுக்கு வந்து நிறுத்தல் அளவில் அதுக்கு பல காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு தாலந்து அப்படின்னா 20 கிலோ வெள்ளியை குறிக்கிறது. 20 கிலோ வெள்ளி. அப்போ இங்க 5 தாலந்து அப்படின்னா எத்தனை கிலோ வெள்ளி? 100 கிலோ வெள்ளி. அப்ப ஒருத்தருக்கு 100 கிலோ வெள்ளியை கொடுத்திருக்கிறான், இன்னொருத்தருக்கு 2 தாலந்து அப்படின்னா 40 கிலோ வெள்ளியை கொடுத்திருக்கிறான், இன்னொருத்தருக்கு 1 தாலந்து அப்ப 20 கிலோ வெள்ளி. இப்படி 3 பங்கிட்டு கொடுத்துறான். அதுல ஒரு வசனம் எழுதிருக்கு, திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய ஆவிக்குரிய திறமைகள் இருக்கிறது. நாம் அதை என்ன செய்திருக்கோம் அப்படின்னா மூடி வச்சிருக்கிறோம், வெளியே கொண்டு வர மாட்டோம்.
அநேக திறமைகள் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் பார்க்கிறார், நமக்குள்ள அநேக திறமைகள் இருக்கிறது. ஜபிக்கிறதுக்கு திறமை இருக்கிறது, ஆவிக்குரிய திறமைகள் இருக்கிறது, பொருளாதார திறமைகள் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை மூடி வச்சிருக்கிறோம், நமக்கே தெரியாது நமக்குள்ள திறமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது, சிரிப்பாகவும் இருக்கும், அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காக போயிறேன். ஒரு பெரிய காம்பவுண்டு, நீளமான காம்பவுண்டு, பின்னால் தான் வீடு இருக்குது. வெளியே ஒரு பெரிய கேட்டு, அந்த கேட்டில் ஒரு சின்ன ஒரு கேட்டு போட்டிருக்கு. பெரிய கேட்டு கார் போகிறதுக்கு அதில் பூட்டி போட்டு ஒரு சின்ன கேட்டு, அதில் ஒரு ஆள் மட்டும் உள்ளே நடந்து போகலாம். அந்த கேட்டுள்ள போகணும் அப்படின்னா இப்படி காலை தூக்கி வச்சு தான் போகணும், இப்படி தூக்கி வச்சு தான் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உயரத்தில் இருக்குது. இதை தாண்டின மேலே ஒரு சின்ன டோர், அது உள்ள அப்படி திறந்துட்டு நாங்கள் போனோம். இந்த வீட்டுள்ள போன உடனே எனக்கு ஒரு பயம், எங்கேயும் நாய் கிடக்குமோ யோசிச்சுட்டே போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாச்சு, நாய் கிடக்குமோ, இங்கே கிடக்குதோ, இங்கே கிடக்குதோ, இங்கே கிடக்குதோ, அங்கே கிடக்குதோ, இப்படி போய் ஒரு வழியாக அந்த வீட்டில் போய் சேர்ந்துட்டேன். அந்த வீட்டில் போய் சேர்ந்த உடனே அங்கே போய் தட்டுறேன். அப்படி அந்த 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 கேட்டு அந்த கிரில் தட்டின உடனே ஏதாவது ஆட்கு வரன்னு பார்த்தா நான் நினச்ச மாதிரி நாய் தான் வந்துச்சு. அந்த நாய் இருக்க உயரம் அந்த சத்தத்தை கேட்டால் எனக்கே பயம் கொடுத்துட்டு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே 2 தடவை நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். இது 3வது இன்னொரு நாய்கிட்ட கடி வாங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இங்கே கேட்டு அப்படின்னா அந்த சோறு இருக்குது தெரியுமா, அவ்வளோ தள்ளி தான் வீடு. இவ்வளோ தூரம் நான் நடந்து போயாச்சு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நாய் வந்த வேகத்துக்கு நான் ஓட்டம் பிடிச்சேன் பாருங்க. ஓடுறேன். அந்த நாய் என்ன கடிச்சப்படாது ஓடி இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ உயரத்தில் அதை தாண்டணும். எப்படி தாண்ட முடியும்னு சொல்லி ஓடி வந்த வேகத்திலேயே ஜம்மணி தாண்டி வெளியே ரோட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டுக்கு வந்துட்டு திரும்பி பார்த்தா அப்படின்னா நாயை காணோம். நாய் என்ன கண்டு பயந்துட்டு போகுது. நாய் வெட்டிட்டு வந்தது கேட்டு வரைக்கும் வந்துட்டு, கேட்டு வெளியே வந்தோடனே என்ன நாயை காணோம். நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு கேட்டை பிடிச்சிட்டேன், நாய் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் எனக்குள்ளேயே நான் யோசித்தேன், இந்த அளவுக்கு ஓடி நான் ஜம்ப் பண்ணி பெரிய ஹீரோ மாதிரி வெளியே நான் சாடி குதிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, நானா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போக முடியாமல் நான் வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இந்த இப்படிப்பட்ட அநேக திறமைகள் இருக்கும், ஓடுறதுக்கு திறமை இருக்கும். பின்னால் ஒரு நாய் கொலைச்சிட்டு வந்தால் தான் தெரியும் நீங்கள் ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சிலவங்க வந்து நடக்கவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பின்னால் ஒரு நாய் குறைச்சிட்டு வந்து எழுதிருக்காங்க, அப்போ ஓடினா தெரியும் உண்மையிலே இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, திறமை இருக்குது. அதே மாதிரி அநேக திறமைகள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த திறமையை வந்து செயல்படுத்தாமல் நான் வச்சிருக்கிறோம், மூடி வச்சிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அந்த 5 தாலை வாங்கினவன் 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். சரி, இப்படியாக 3 விதமான ஜனங்களும் 3 காரியத்தை செய்கிறார்கள். ஆனா 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டுள்ளது? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஒரு நிமிஷம். வெகு காலமான பின்பு எதிர்பாராமல் திடீரென்று திருடன் வந்த விதமாக அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்கிட்ட கணக்கு கேட்டான். ஒரு நாள் உனக்கு 5 தாலந்து கொடுத்தேன், அதாவது 100 கிலோ வெள்ளியை கொடுத்தேன், உனக்கு 40 கிலோ வெள்ளி தந்தேன், உனக்கு 20 கிலோ வெள்ளி தந்தேன், அதுக்கு கணக்கு கொண்டா அப்படின்னு கேட்கும்போது தான் கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க. அது சொல்லிட்டாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 தாலந்தை வாங்கினவன் என்று என்ன சொல்றான், வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவனை நீர் 5 தாலத்தை ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன்னு சொல்லிட்டான். 2 தாலந்தை வாங்கினவனும் அதே மாதிரி சொல்லிட்டான். 1 தாலந்து, அதாவது 20 கிலோ வெள்ளியை வாங்கினவன் மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் ஒரு பெரிய டயலாக் விட்டான். என்ன அப்படின்னா, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான்.
அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சரி, ஓகே. இப்ப இங்கே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். 20 கிலோ வெள்ளியும் எங்க புதைச்சு வச்சிருக்கிறான்? நிலத்திலே புதைச்சு வச்சிருக்கிறான். யாருக்கும் அது பயன் இல்லை. அது அவனுக்கும் பயன் இல்லை, மற்றவர்களுக்கும் பயன் இல்லை. பயன் இல்லாதபடிக்கு அவனுக்கு புதைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனிங்கள். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சபையாக, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வந்து அநேக தாளந்துகளை, அது தாளந்துக்காக எடுத்தாலும் சரி, வெள்ளியாக எடுத்தாலும் சரி, பொன்னாக எடுத்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக எடுத்தாலும் சரி, நீங்க நகை நட்டாக எடுத்தாலும் சரி, நீங்க வீடாக எடுத்தாலும் சரி, அநேக காரியங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு யோசிக்கலாம், எனக்கு எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, எத்தனையோ பணம், எவ்வளவோ பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இடம் இருக்கிறது, எத்தனையோ வசதிகள் இருக்கிறது. அவனை விடைக்கும் நான் நல்லதா இருக்கிறேன், அவனை விடைக்கும் நல்லதா இருக்கிறேன், அவனை விடைக்கும் நல்லதா இருக்கேன்னு சொல்லி மற்றவர்களை கம்பேர் பண்ணி நாம் நம்மைக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இது எல்லாம் நான் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யார் தந்திருக்கிறார்? கர்த்தர் தந்திருக்கிறார். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். நீ கானானுக்கு போய் சேர்ந்த உடனே பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறேன் ஆசீர்வாதமாக, அந்த வீடு உனக்கு தான். வயல்கள் இருக்கிறது, அந்த வயல் உனக்கு தான், உனக்கு வச்சிருக்கிறேன். குளம் இருக்கிறது, அந்த குளம் உனக்கு தான் வச்சிருக்கிறேன். கிணறு இருக்கிறது, அந்த கிணறுலாம் உனக்கு தான். தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டங்கள்லாம் உனக்கு தான். நீ தான் சுதந்திரத்துக் கொள்ளணும், உனக்கு தான் சொந்தமாகும். ஆனா இந்த வசதியிலையும் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு நிறைவாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஒரு கொரட்டை, ஒரு ஏப்பம் வரும் பாருங்க. எல்லாம் சாப்பிட்டா என்ன வரும்? அப்படின்னு ஒரு ஏப்பம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய புயப்பலத்தினால நான் சம்பாதித்தேன், என்னுடைய பலத்தினால நான் சுதந்திரத்து கொண்டேன், என்னுடைய புத்தினால சுதந்திரத்து கொண்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டா மோன தூக்கிடுவேன் அப்படின்ட்டு கத்தாங்க சொல்லுகிறான். என்ன அப்படின்னா, இது எல்லாம் நான் உனக்கு தந்தது. அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொத்து ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், யாரும் எனக்குள்ளது என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், யோபுக்கு எத்தனையோ சொத்து இருந்தது, ராத்திரியோ ராத்திரி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களை பாதுகாத்து வைத்திருக்காரு என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் சொத்து ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறது யாருடையது? தேவனுடையது. அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு நாள் வரும்போது கணக்கு கேட்பார். என்ன கேட்பார்? உனக்கு இவ்வளோ தந்திருக்கன, இதை வச்சு நீ என்ன செய்தா? நான் உனக்கு இவ்வளோ தந்திருக்கன, நான் தந்தேன், என்னுடைய தந்தேன், எனக்குள்ளதான் உனக்கு தந்தேன், என்ன செய்வாய்? நான் நாகர்கோவில் மக்களை ஒருபோது நான் குறை சொல்ல மாட்டேன் ஊழியத்துக்கு கொடுக்குற விஷயத்துல. ஏன்னா நாகர்கோவில்ல இருந்து பல ஆயிரம் மிஷனரிகளுக்கு தாங்கக்கூடியவர்கள் உண்டு, நாகர்கோவிலில் உள்ள கிறிஸ்தவர்கள் உண்டு. அதனால் கர்த்தருடைய அவர்களை நான் பாராட்டுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆனாலும் ஒரு காரியத்தை பாஸ்டரோட நான் பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் பெரிய வசதி உள்ள சொசைட்டிக்கு, ஆர்கனைசேஷனுக்கு, ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நான் கொடுக்கல, ஏழையாக தேவையில உள்ளவர்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எனவேதான் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். பார்த்தா கனி உள்ளது போல தான் இருக்கிறது, ஆனால் தேடி பார்த்தா ஒரு கனியும் காணோம். அதுக்கு முந்தைய அந்த ரோட்ல ஆட்கள் போகாமல இருந்திருக்கும், போயிருப்பாங்க, யாருக்கும் பசி இல்லை. இப்ப மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்துட்டு?
பசி வந்துட்டு அந்த பசி உள்ளவனுக்கு ஆகாரம் தேவை, அது எதிர்பார்க்கிறார். இது எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். எனவேதான் பாஸ்டருக்கு அந்த ஒரு பானம் வந்திருக்கு. இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு சில சொசைட்டி பேசிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது, அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு வருகிறது. இப்போ என்ன மாதிரி பேரே இல்லாத, யாரும் பேர தெரியாது, காட்ஸ் கிரியேஷன் மிஷன் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, அப்படிப்பட்டவர்களுக்காக அவர்களை கொடுக்கணும், இப்படிப்பட்ட நலிந்து போனவர்களுக்காக கொடுக்கும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக கர்த்தர் ஒருத்த விதைக்காக நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எனவே தான் இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னால், அவனுக்கு தாளந்தை குறித்து நமக்கு தந்த அந்த தாளந்தையும் அந்த காரியங்களையும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவர் கணக்கு கேட்க வரும்போது நான் என்ன கணக்க சொல்ல முடியும், இதை நாம் மனதில் நினைத்தவர்களாக நாம் தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பவுலன் சொல்லுகிறார், கணக்கு கேட்கிற தேவன் அப்படின்னா எல்லாத்தையும் கணக்கு கேட்பாரு. ஏன்ட்ட கணக்கு கேட்பாரு, இங்க இருக்க எல்லாத்தையும் கணக்கு கேட்பாரு, ஊழியற்ற கணக்கு கேட்பாரு, பவுலை போன்ற பெரிய ஊழியற்ற கணக்கு கேட்பாரு. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய பிரசங்கம் மேடையில் பண்ணாலும் அவர்கள்தான் கணக்கு கேட்பாரு. அதைத்தான் பவுல் சொல்லும் போது அவருடைய நியாயாசனத்திற்கு முன்னதாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். நாம் அப்படி நிற்கக்கூடிய ஒரு நாள் வரும்போது ஒன்றே நம்ம முதல்ல நிற்போம், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வந்துடுவார். ஏதோ ஒரு நாள் அப்படி வரும், நம்ம நிற்கும் போது அவர் கணக்கு கேட்பாரு, உன் திறமைக்கு தக்கதாக இவ்வளவு தந்தேனே, 100 கிலோ வெள்ளியோ 40 கிலோ வெள்ளியோ தங்கமோ பொன்னோ பொருளோ ஜெபம் பண்ணுவதற்கு இந்த வாய்ப்புகளோ ஜெப ஆவியோ எல்லாம் தந்தன, அதை வச்சு நீ என்ன செய்தா, என்னுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்தா. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லுவார், பரலோகத்திலே அந்த பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பூமியில வட இந்தியாவில் எத்தனையோ பேர் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதபடிக்கு, அதை தெரியாதபடிக்கு, வசனம் தெரியாதபடிக்கு, சுவிசேஷம் அறியப்படாதபடிக்கு காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெப உதவி, இல்லைன்னா பொருளாதார உதவி, இல்லைன்னா சரீரத்தில் தந்த ஆரோக்கியம், அதனால செய்யக்கூடிய உதவி எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த உவமை மூலமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது கணக்கு கேட்கும் போது அவர் தந்ததை நாம் நிறைவேற்றி அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா தான் நம்ம அந்த பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் என்னுடையதை ஒருத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வட்டி வாங்குவாரா அப்படின்னாரு. வட்டி வாங்குறது பாவம், ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வட்டியை பற்றி சொல்லல. இப்ப வட்டி காசுக்காரர் அப்படின்னா அன்னைக்கு நாட்கள்ல இருந்த பேங்க், என்னது அன்றைய நாட்கள்ல செயல்பட்டு வந்த பேங்க். தேவாலயத்தை சுத்திகரிப்பின் நாட்கள்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ணுவார். அப்போ காசுக்காரர்களை எல்லாம் மேசையெல்லாம் அவர் புரட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ என்னன்னா, அந்த சந்தைகள்ல இந்த மாதிரி காசை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2000 ரூபா வாங்க வருவான், அவனுக்கு 2000 ரூபா கொடுப்பான், அவன் சாயங்காலம் பிசினஸ் பண்ணி 5000 ரூபா சம்பாத்தியம் பண்ணிடுவான். அப்ப இவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பான், அவனுக்கு மீதி லாபம் எடுப்பான். இது ஒரு பேங்க். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் பேங்க்ல பணம் கிடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் உங்க பேலன்ஸ் எல்லாம், பயப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போக மாட்டேன். அதுல உங்களுக்கு இந்த வருஷத்துல அந்த ஆடிட்டி முடிஞ்சவொடனே ஒரு இது போடுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. யாராவது சொல்லுவீங்களா, ஐயோ நாங்கள் வட்டியெல்லாம் வாங்க மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா யாராவது? யாரும் வாயை திறக்க மாட்டாங்கிறீங்க, பயந்துட்டீங்களோ, ஒரு கணக்கு எல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவன் தான் கணக்கு கேட்பேன், நான் கணக்கு கேட்கல. அப்போ அந்த வட்டி நமக்கு வரத்தான் செய்யும். யாருமே நம்ம சொல்ல முடியாது வட்டி நான் வாங்க முடியாதுன்னு சொல்லி. பேங்க் கவர்மெண்ட் தரக்கூடிய பேங்க், நம்ம பேங்க்ல போட்டோம்னா அவன் அதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி அவன் தான் நமக்கு இந்த மாதிரி தருவான். இதே போல அவர் என்ன சொல்லார்னா, வட்டியோட என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துகளும் கொடுங்கள், உள்ளவனவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாத உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. நம்ம இங்க என்ன எழுதப்பட்ட ஊழியக்காரன் அப்படின்னு எழுதியிருக்குது. ஊழியக்காரன் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஊழியக்காரன் எழுதியிருக்குன்னா உடனே நம்ம என்ன எழுதுவோம், இப்போ பாஸ்டர் எல்லாம் ஊழியக்காரங்க தான், நம்ம தான் ஊழியக்காரங்க இல்லை அப்படின்னு நினைச்சிடுவோம். இது ஊழியக்காரன் கிடையாது, வேலைக்காரர்கள். யாரு? வேலைக்காரர்கள். கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அவங்க மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் யாரு?
வேலைக்காரங்கள். நமக்கு திறமைக்கு தகுந்தவாறு அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை கொண்டு நாம் அவருடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய நாமத்திற்கென்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும், அதை குறித்து நாம் யோசிப்போம், ஜெபிப்போம், அதை நாம் செய்வோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாள் நெருங்கி வருகிறது. அநேக காரியத்தில் நிமித்தமாக நமக்கு தெரியும், இயேசு வருகை நாள், ரகசிய வருகை விரைவாக காணப்படுகிறது. அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். அந்த கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க எல்லாருடைய கடமை. ஹல்லேலூயா, எல்லாருடைய கடமை. எனவே தான் நாம் இந்த தாளந்தை குறித்து நாம் வாசிக்கோம், நாம் எப்படியோ வாசித்தோம். ஆனால் அந்த கவனத்தோடு நாம் செல்வோம், நாம் செயல்படுவோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில செயல்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம்.